பிரைஸ் லார்டுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், தேவன் நம்மை கரம் பிடித்த தேவன். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனங்கள் தெரிந்திருந்தாலும், நம்மளுடைய சில சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் போகும்போது நம்ம இந்த வசனங்களை அறிந்திருந்தாலும் அதை நாங்கள் விசுவாசிக்க நம்ம தவறி விடுகிறோம். ஆமாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் கரத்தை பிடிச்சிட்டாருன்னா, அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, அவர் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னார்னா, அதை விட்டு அவர் மாறவே மாட்டார். ஆமென் சொல்கிறீங்களா என் கூட? என்ன சொன்னால், சரீரம் செத்தவனாகிய ஆபிரகாம், அவனுக்கு சரீரம் செத்துருச்சுன்னு எபிரேயர் புஸ்தகம் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகம் அப்படி சொல்லும்போது கூட ஆபிரகாமுக்கும் தெரியும், என்னுடைய சரீரம் செத்தவனாக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் தேவன் அவருக்கு வாக்கு கொடுத்தபடியினால் அவன் சரீரம் செத்தவனாக இருந்தும் அவனுடைய விசுவாசத்தின்படி அவர் ஒரு பிள்ளையை பெறார். ஈசாக்குன்னு பேர் இருக்கார். ஆமாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள் மறித்து போயிருக்கலாம், நம்முடைய திட்டங்கள் மறித்து போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் வர்ற மாதிரியே இருந்துட்டு மறித்தே போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, மறித்தவைகளை கொண்டும் அற்புதம் செய்ய அவர் வல்லவர். ஏன்னு சொன்னால், அவர் வாக்கு கொடுத்துட்டாருல்ல. உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருல, உங்களை உயர்த்துவேன். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருல, உங்களுக்கு நன்மை செய்வேன். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருல, எல்லா காரியங்களையும் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் அங்கே என்று சொல்லி நீங்கள் தவறுவீர்கள் என்று சொல்லி அவருடைய வாக்கை அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அவர் நல்லவர். ஆமாம். ஒரு சின்ன மேஜிங் பண்ணி பார்ப்போம். ஒரு சிறு பிள்ளைய ஒரு தகப்பனார் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறார். அவர் கரத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். ஆனால் அந்த சிறு பிள்ளையினுடைய நோக்கம் எங்கே இருக்கும் என்று சொன்னால், கூட்டிக்கிட்டு போகிற இடத்துல இருக்காது, சுற்றி பார்த்து கொண்டு இருக்கும். அப்படி தானே? ஒரு அழகான கார் வந்தால் அதை பார்க்கும், ஒரு கடை இருந்தால் பார்க்கும், ஒரு பொம்மையை பார்க்கும். அவங்களுடைய நோக்கம், தகப்பனுடைய நோக்கம் போகிற இடத்துல இருக்கும். ஆனால் பிள்ளையினுடைய நோக்கம் அப்படி இருக்காது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்மளை கரம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் அந்த பிள்ளை அந்த பொம்மையை பார்க்குது, அந்த காரை பார்க்குதுன்னு தகப்பன் என்றைக்குமே நின்றுட மாட்டார், அவர் கூட்டிகிட்டு போவார். அதே போல் நீங்கள் சூழ்நிலைகள் உங்களை எதிர்க்கும் போது நீங்கள் சூழ்நிலையை பார்க்குறீங்க. நீங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை பார்க்க மாட்டார். கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சிருக்கிறார், உங்களை கொண்டு போவார். ஆமென். நீங்கள் நினைத்ததற்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற பிரதான ஆசாரியன் யார் தெரியுமா? அவர் தான். நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், உங்களை நன்மையிலே நிறுத்துவார். ஆமென். தேங்க்யூ.